வெல்கம் டு டே 6 ஆஃப் ஜெனடிக்ஸ் சேலஞ்ச். நம்ம வந்து ஜெனடிக் டிசார்டர்ஸ் பார்க்க போறோம். இவ்வளவு நாள் வந்து படிச்சதுல லாஸ்ட் எல்லாமே படிச்சிட்டோம். இப்ப அதோட டிசார்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. எந்த ஜீன் அஃபெக்ட் ஆனா இந்த டிசீஸ் வரும், இந்த குரோமோசோம் அஃபெக்ட் ஆனா இந்த டிசீஸ் வரும். ஜெனடிக் டிசார்டர்ஸ் வந்து நம்மளுக்கு டூ டைப்ஸ். ஒன்னு மெண்டேலியன் டிசார்டர்ஸ், இன்னொன்று வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ். மெண்டேலியன் டிசார்டர்ஸ் வந்து நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் போட்டு நம்மளால அந்த பெடிகிரி அனாலிசிஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு பேட்டர்ன் காமிச்சுன்னா அது வந்து மெண்டேலியன் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மெண்டேலியன் டிசார்டர்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி பெடிகிரி அனாலிசிஸ் வந்து எப்படி ஒரு 1 மினிட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான வீடியோவும் கொடுத்திருக்கோம். அதையும் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கான டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பாருங்க, இது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பெடிகிரி சார்ட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எல்லா ஜெனரேஷன்லயும் இருக்கா இல்லையான்றது பார்த்துக்கணும்னு சொன்னேன். இந்த ஜெனரேஷன்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கு. இது செகண்ட் ஜெனரேஷன்ல 1 2 இந்த ஜெனரேஷன்லயும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷன்லயும் இருக்கு, தேர்ட் ஜெனரேஷன்லயும் இருக்கு. ஓகே, 3 ஜெனரேஷன்ஸ்லயும் இருக்கிறதால நான் என்ன சொன்னேன், டாமினன்ட். எல்லா ஜெனரேஷன்லயும் அஃபெக்ட் ஆயிருந்தா அது டாமினன்ட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இல்ல, செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்கு, தேர்ட் ஜெனரேஷன்ல இருக்கு. ஸ்கிப்பிங் ஆஃப் ஜெனரேஷன் காட்டுதுன்னா அதை என்ன சொல்லுவோம், ரெசசிவ்னு சொல்லுவோம். இப்ப ஆட்டோசோமலா இல்ல எக்ஸ் லிங்க் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இது டாமினன்ட்னு தெரிஞ்சிச்சு, இது ரெசசிவ்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து எக்ஸ் லிங்க்டு ரெசசிவா இல்ல ஆட்டோசோமல் ரெசசிவான்னு பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ் கேஸ் பேட்டர்ன் காமிச்சுதானா அது எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ், எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட். இல்ல both males and females are getting affected equally அப்படின்னா ஆட்டோசோமல் அர்த்தம். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, here the female is affected, here both male and the females are affected, இங்க female is affected. இங்க பேட்டர்ன் இங்க ஃபீமேல் இங்க மேல் மட்டும் அஃபெக்ட் ஆயிருந்து இங்க ஃபீமேல் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அதை என்ன சொல்லுவோம், எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, ஒரு ஜெனரேஷன்ல both male and females are equally affectedன்றதால this is autosomal dominant. இங்க பாருங்க, இங்க அதே கதை தான். See, in one generation both males and females are equally affectedன்றதால this is autosomal recessive. இவ்வளவுதான் பெடிகிரி அனாலிசிஸ். ஓகே, autosomal dominant என்ன அப்படின்னா myotonic dystrophy is autosomal dominant disease, whereas sickle cell anemia and cystic fibrosis are autosomal recessive disease. இப்போ ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா which is color blindness. color blindness வந்து எதனால காஸ் ஆகும் அப்படின்னா this is X linked recessive disorder. X chromosome மேல ஒரு புரோட்டீன், கலர் ரிலேட்டடான ஒரு புரோட்டீன், ஒரு ஜீன் வந்து நம்மளுக்கு மியூட்டேட் ஆகிறதால we get color blindness. எந்த கலரை மெயினா அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெட் அண்ட் கிரீன் கலர். ரெட் கலர் அஃபெக்ட் ஆச்சுன்னா that is known as protanopia, whereas the green color is affected அப்படின்னா deuteranopia. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மேம்? கிரீன் கலர், ரெட் கலர், protanopia, deuteranopia அப்படின்னா கிரீன் கலர் அப்படின்னா மவுண்டைன் டியூ. டியூ இருக்குல்ல, மவுண்டைன் டியூ, டியூ வந்து என்ன கலர்? கிரீன் கலர். ஓகேவா? deuteranopia கிரீன் கலர். அதுக்கு ஆப்போசிட் இன்னும் இருக்கிறது protanopia. ஆர்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரெட் கலர். எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்ன்றதால மேஜர் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மேல்ஸ் தான், 8%. ஃபீமேல்ஸ் வந்து 0.4% தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. எதனால மேல்ஸ் அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மேல்ஸ் ஹேஸ் ஒன்லி 1 எக்ஸ் குரோமோசோம், XYன்றதால இங்க ஒரு அலீல் அஃபெக்ட் ஆயிருந்தாவே they will get disease. ஆனா ஃபீமேல்ஸ் வந்து XX 2 இருக்குல்ல, 2 எக்ஸ் குரோமோசோம் இல்ல, ஒண்ணுக்கு டாமினன்ட் அலீல் இருந்தாலும் இன்னொன்னுல வந்து ரெசசிவ் அலீல்னாலும் இவங்க கேரியரா தான் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு டிசீஸ் வராது. அவ்வளவுதான். இந்த நெக்ஸ்ட் டிசார்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா எதனால காஸ் ஆகுது அப்படின்னா பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், நிறைய கேஸ்கேட் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு பிளட் கிளாட்டிங் நடக்கணும்னா நிறைய கேஸ்கேட் ஆஃப் ரியாக்ஷன் நடந்து சோ மெனி என்சைமேட்டிக் ரியாக்ஷன் ஆகும். ஃபைனலா தான் வந்து பிளட் கிளாட்டிங் நடக்கும். அந்த கேஸ்கேட் ஆஃப் ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த புரோட்டீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹீமோஃபிலியா வரும். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், கிளாட் அப்படின்னாவே இந்த பிளட் ஊஸ் ஆகிறத ஸ்டாப் பண்றதுக்கு தான் கிளாட். ஆனா இவங்களுக்கு அதே அஃபெக்ட் ஆயிருக்குன்றதால அவங்களுக்கு சீக்கிரமா பிளட் கிளாட் ஆகாது, கண்டினியூஸ் ப்ளீடிங் வந்து பார்க்கலாம். எந்த அலீல் வந்து ரெஸ்பான்சிபிள் ஹீமோஃபிலியாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் H indicates the dominant allele, small h indicates the recessive allele.
HH இருக்கிறவங்க கேபிட்டல் டாமினன்ட் இருக்கிறதுக்கு வருமான்னு கேட்டா டிசீஸ் வராது. கேரியர்ஸா இருப்பாங்க, டிசீஸ் வராது. ஏன்னா டாமினன்ட் அல்லீல் இருக்குல்ல, இதோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், இதால எக்ஸ்பிரஸ் ஆக முடியாது ரெசசிவால. இங்க பாருங்க, ரெண்டுமே ரெசசிவ் இருக்க இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் they are getting affected. குவீன் விக்டோரியா வந்து கேரியர்ஸா இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபீமேல்ஸ் வந்து இதுல அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப கம்மி. ஏன்னா எக்ஸ் லிங்க்டுன்னும் போது எக்ஸ் லிங்க்டு சாரி மதர் வந்து கேரியரா இருந்தாலுமே, மதர்ஸ் வந்து கேரியர்ஸா இருந்தாலுமே ஃபாதர் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் ஒரு டிசீஸ் வரும். மோஸ்ட்லி அஃபெக்டட் ஃபாதர் அப்படின்னாவே அவங்க சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம்ன்றதால ஃபீமேல்ஸ்க்கு இந்த டிசீஸ் வர்றது வந்து ரொம்ப கம்மி. எக்ஸ் லிங்க்டு ரெசிஸ்டிவ் டிசார்டர்ஸ் ரெண்டுமே வர்றது வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் சர்வைவல் ஃபாதர் இஸ் நீடட். அஃபெக்டட் மேல்ஸ் சர்வைவல்லே ரொம்ப கஷ்டம் போது the progenies of getting female affected ன்றது it is not that easy. ஓகே, அடுத்த டிசார்டர் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து சிக்கல் செல் அனிமியா. சிக்கல் செல் அனிமியா வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு, அது ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓகே, சிக்கல் செல் அனிமியா where it is autosomal recessive disease. if autosomal recessiveன்றதால இது ரெண்டுமே ரெசசிவ் அலீல் இருக்கும் போது மட்டும்தான் அஃபெக்டடா இருப்பாங்க. மத்த நார்மலா ஒரு அலீல் இருந்தா கூட அது கேரியர் தான், ரிமைனிங் ரெண்டுமே டாமினன்ட் அலீல் எல்லாமே நார்மலா இருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பினைல்கியூட்டினோரியா. Phenylketonuria is also an autosomal recessive disorder. It is known as inborn error of metabolism. இன்ன பிறக்கும் போதே வந்து இவங்களால பினைல் அலனைனை தைரோசினா கன்வெர்ட் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் இவங்க இதுல ஃபார்ம் ஆக வேண்டிய என்சைமோட ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிருக்கிறதால இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பினைல் அலனைன் அப்படின்ற ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாது. phenylalanine hydroxylase அப்படின்ற என்சைம் இருந்தா மட்டும்தான் where the phenylalanine can be converted into tyrosine. அப்ப இந்த என்சைம் இல்லாததுனால இந்த ஸ்டெப் நடக்காது. டைரக்டா phenylalanine is converted into phenyl pyruvate. This is toxic because it gets accumulated in the brain cells. That leads to mental retardation. ரொம்ப நிறைய phenylalanine pyruvate produce ஆகுது, phenyl pyruvate produce ஆகுறதால this is not absorbed by the kidneys and directly it is excreted in the urine. ஓகேவா, அடுத்த டிசார்டர் என்ன அப்படின்னா thalassemia. Thalassemia is autosomal recessive disorder where mutation or deletion that leads to the reduced synthesis of the globin chains. ஒன்னு ஆல்பா குளோபின் செயின் சிந்தசிஸ் ஆகாது, இல்லைன்னா பீட்டா குளோபின் செயின் வந்து சிந்தசிஸ் ஆகாது. சிக்கல் செல் அனிமியா வந்து குவாலிட்டேட்டிவ் டிசார்டர்னு சொன்னேன். எதனால மியூட்டேஷன் நடக்கும் போது அந்த HbS ஆல நார்மல் செயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நார்மல் பீட்டா செயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ப ஃபார்ம் ஆகிற செயின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சிக்கிள் ஷேப்ட் ஆர்பிசி ஃபார்ம் பண்ணும். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படின்னா based on the genes. ஓகே, அது எப்படி குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம்ன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் the thalassemia is divided into alpha thalassemia and beta thalassemia. ஆல்பா தலசீமியா கவர்ன்டு பை எந்த ஜீன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா HbA1 HbA2 அப்படின்ற ஜீன்ஸ் வந்து ஆல்பா தலசீமியாவை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டு ஜீன்ஸ் இந்த போது that is present in the chromosome number 16. நார்மலா all the autosomal chromosomes occurs in pairs. chromosome number 16 has homologous pair in போது இங்க ரெண்டு ஜீன் இருக்கு, அதோட ஹோமோலாகஸ் குரோமோசோம் மேல இங்க ரெண்டு செயின் இருக்கு. ஓகேவா, ஜீன் இருக்கு. இந்த 4 ஜீன்ஸ்ல எவ்வளவு ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆகுதோ அவ்வளவு வந்து டிசீஸ் வந்து காஸ் ஆகும். இப்ப 4 ஜீன்ஸ்ல 3 ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா சிவியாரிட்டி அதிகமா இருக்கும். இல்ல 4 ஜீன்ஸ்லயுமே 4 ஜீன்ஸ்மே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா சிவியாரிட்டி இன்னும் அதிகம். இல்ல நம்மளுக்கு வந்து 2 ஜீன்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா கம்மி நம்பர் அஃபெக்ஷன், உள்ள ஒண்ணுதான் இருக்குன்னா அவ்வளவு மேஜர் சிவியாரிட்டியா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா மத்த 3 ஜீனும் நார்மலா இருக்கும் போது நார்மல் ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஜீன் அஃபெக்ட் ஆகுறதால ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் வராது, லைட்டா தான் இருக்கும். ஆனா 4 ஜீனுக்கு 4 ஜீனுமே அஃபெக்ட் ஆயிட்டுனா சிவியாரிட்டி நிறைய இருக்கும். அந்த மாதிரி based on the affected or mutated genes sum up பண்றதால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். இது HbA1 and HbA2 which is present on 16th chromosome. அதே வந்து பீட்டா தலசீமியா எதனால காஸ் ஆகும் அப்படின்னா HBB அப்படின்ற ஜீன் which is present on the chromosome number 11. இதுல பாருங்க ரெண்டு ஜீன் இருக்கு, HBB
ஹெச்பிபி. ஓகே, ஹோமோலாகஸ் ஸ்பேஸ்ல ரெண்டுத்தையும் ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர், ரொம்ப சிவியரான கண்டிஷன் பார்க்கலாம். இல்ல ரெண்டு காப்பில ஒண்ணு மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா சிவியாரிட்டி கம்மியா இருக்கும். இவ்வளவுதான் மெண்டேலியன் டிசார்டர்ஸ். ஓகே, இது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோல வந்து டே 7 ஃபைனல் டே முடிக்க போறோம். நம்ம குரோமோசோமல் டிசார்டர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ முடிச்சோன்னே என்சிஆர்டி படிங்க. என்சிஆர்டி படிச்சு முடிச்சோன்னே கொஸ்டின் சால்வ் பண்றீங்க. நீங்க கொஸ்டின்ஸ் வீடியோஸ் பாக்குறீங்க தவிர யாருமே கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண மாட்டீங்க. நீங்க லிங்கை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணாங்க எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். வீடியோ பாக்குறது மட்டும் பார்த்தோன்னே விட்டுறக்கூடாது. அதுக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண என்சிஆர்டி படிச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே, see you all tomorrow. Thank you.